படம் அப்படி தான் நான் நினச்சி உள்ளே வந்தது. இவர் தான் செஃப், இதெல்லாம் இவர் தான் பண்ணார். வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ அது வந்து எப்படின்னா ஒரு சிந்தில் செதறில் வேறு லெவலாக பண்ணார். இது வந்து உங்களுக்கு சிக்கன் பட்டியாலா பிளேன் ஆம்லேட் போட்டு அதிக உள்ளே தான் நம்ம போடுறது. இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா முறுக்கு சாப்பிடும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நூடுல்ஸ்னால் வேறு மாதிரி இருக்கும், சாஸ் போட்டு முட்டை போட்டு கொடுப்பாங்க, பொறிக்க வச்சு அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளைலாம் வந்தால் ரொம்ப ரசிப்பாங்க. சாப்பிடும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வேறு லெவலில் சாப்பிடுவோம். ஓகேவா? துபாயில் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம காரைக்காலில் துபாயில் ஒரு ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது, அந்த பிரம்மாண்டம் கிடைக்கும். ஆனால் அந்த டேஸ்ட்டை விரும்புகிறோமா இல்லையா, அதே டேஸ்ட் எந்த ஹோட்டலில் கிடைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோமா பார்த்துருவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா போல ஹீரோனுக்கு நான் உங்கள் ஆக்டேஷ் மால். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். அந்த எங்கே இருக்குது முதல்ல தெரிஞ்சுப்போம். பாரதிய சிக்னல் திருநள்ளாவில் வந்தால் மெயின் சிக்னல் இருக்குது. ரைட் எடுத்திங்கன்னா லாஸ்ட் எண்டு வந்தீங்கன்னா ஐடிடி பேங்க் இருக்கும். அந்த பேங்க் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. அதேமாதிரி நம்ம காரைக்கால் பாலத்துலேருந்து என்ட்ரி உள்ள வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் எம்மோ வச்சுருக்கோம். லெஃப்ட் எடுத்து இதே கார்னர் வரும். அதில் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு இந்த வீடு பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த ஐடிடி பேங்க் வரும். பக்கத்தில் 1, 2, 3வது பில்லில் இங்கே ஷா குஷின் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்குது. சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ நான் போகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்குது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ துபாயில் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம காரைக்காலில் துபாயில் ஒரு ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது, அந்த ஒரு பிரம்மாண்டம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லாங்கில் பார்க்கும்போது உள்ளே போனால் அந்த டெக்கரேஷனே வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிறேன், இங்கே நம்ம என்ன வீடியோ பண்ண வந்திருக்கோன்னா மேக்ஸிமம் எத்தனையோ நம்ம வந்து இப்போ நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு கடை தேடி போவோம், வெஜ்ஜுன்னு நம்ம இன்னொருக்கு தேடி கடை போவோம். அது நமக்கு இல்லாமல் ஆல் ஃபுட்ஸ் அப்படின்னு தான். ஓகேவா? எல்லாமே இங்கே கிடைக்கிது. நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்களோ ஒரே ஹோட்டலில் இங்கே சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவல். அங்கே ஸ்பெஷல்னு போய் தேடி போவோம். ஓகேவா? பிரியாணினா ஒரு கடைக்கு போய் பிரியாணி அங்கே நல்லாயிருக்கும், அங்கே தான் போவோம். இங்கே அப்படி கிடையாது. பிரியாணி வேறு லெவலு. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட போகிறேன். எப்படி இங்கே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அது டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வேறு லெவலில் இருக்கும். பிரியாணினா நிறையா பிரியாணி பார்த்துருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக என்னென்னா கல்யாணத்தில் நம்ம நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம். ஓகேவா? நல்லா இருக்குது அப்படின்னு ஊரில் எங்கே என்ன ஊர் போனாலும் நம்ம ஊரை மறக்க முடியுமா? மறக்க சான்ஸே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ காரைக்கால் எடுத்துக்கலாம். காரைக்கால் ஒருத்தர் இருக்கிறாருன்னா காரைக்காலில் என்ன கல்யாண பிரியாணி இருக்கோ எங்கெங்கே இருக்கோ அது நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஓகேவா? கன்ஃபார்மாக. அதேமாதிரி நிறைவில் இப்போ எனக்கு நிறைய வச்சுக்கலாம். நிறைவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி என்னென்ன இருக்கும், பிரியாணி டாப் எத்தனையோ பண்டாரி இருந்தாலும் மெய்தீன் பண்டாரியை தட்டிக்க முடியாது. மெய்தீன் பண்டாரி கல்யாணம் சாப்பிடாக்கிறவர் அந்த டேஸ்ட் கிடைக்காம நம்ம எங்கேயாச்சும் போகும்போது பிரியாணினா நம்ம மெய்தீன் பங்கு அவர் இல்லை, தவறிட்டார். ஆனால் அவர் நம்ம நினைப்போம் பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணி நமக்கு அதான் தோணுது, அவர் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அந்த டேஸ்ட்டை விரும்புகிறோமோ இல்லையா, அதே டேஸ்ட் எந்த ஹோட்டலில் கிடைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோமா. அதே மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த மைதீன் பண்டாரி நிறைய பண்டாரி அவர் இப்போ இல்லை, செம்ம பண்டாரி. அந்த டேஸ்ட்டு பக்கம் கிடச்சிச்சு. அதனால தான் அந்த வீடியோ. ஹோட்டலில் போவோம், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, முக்கியமாக எல்லாத்தையும் பார்க்க முடியாது, மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு போவோம். அது இல்லாமல் இங்கே வந்து இது காமி தம்பி, இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடும். சுட வரும். வாங்க நம்ம இது ஹோட்டலில் போவோம். எப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். மேலே காமி தம்பி இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் ஒரு அமைதியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இங்கேயே வந்தோம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு தான், பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மீன் தொட்டி இருக்குது, வேறு லெவல். லைட் எஃபெக்டில் பார்த்தா ஒரு ஸ்டைல் தான் கண்டிப்பாக. அதேமாதிரி பகலில் பார்த்தா ஒரு ஸ்டைல் தான். பகலில் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல காமிச்சிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டு இதே இடத்துல போயிட்டு அதையும் பார்ப்போம். நைட்டு அதையும் ஃபுட்டு சாப்பிட்டு என்னென்ன டேஸ்ட்டையும் பார்த்துருவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாமே கிடைக்குன்னு இருக்காங்க. எல்லாமே லிஸ்ட்டில் இருக்குது.
இப்போ வந்தோன்னா இதில் உள்ளது எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே இருக்குது. இது லிஸ்ட்டு இல்லாதது கூட கேட்டால் கூட கண்டிப்பாக கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு யார் காரணம், யார் டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க? என்னத்தான் இருந்தாலும் ஹோட்டலாக இருந்தாலும் ஹோட்டலில் மெயினாக செய்யக்கூடிய ஒரு செஃப் இருந்தால் தான் நல்லா பக்காவாக இருக்கும். அந்த செஃப்கிட்ட போய் நம்ம என்ன எப்படி இருக்குது இன்ட்ரிவ் எடுத்துருவோம். பிரியாணி எப்படி அவர் பண்ணுறாரு, எப்படி டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ஷோ வந்து உள்ளே ரொம்ப டெக்கரேஷன் பயங்கரமாக துபாய் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீங்கா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேருந்து உட்காந்து நம்ம சேரில் உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், அதை பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரியான ஒரு சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுமே வேறு லெவலு தான். இதேமாரி எங்கேயுமே இல்லை. துபாய், ஃப்ரான்ஸு, லண்டனு இந்த மாதிரி ஹோட்டலில் தான் பார்க்க முடியும். இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஜாலியாக பேசிட்டு உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடவே வருவாங்க. பெரம்பும்பாங்க, அது வந்து கொள்ளிடத்தில் இருக்கும். அதேமாரி இங்கே இருக்குது. இரும்பு சேர் இல்லாமல் இதில் இருக்குது. இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா லெவல் தாங்க. இது வந்து பழைய காலத்து சைக்கிள் என்றைக்குமே வந்து வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாஸ்டர் கார்லாம் அதே மாதிரி இதை கலெக்ட் பண்ணி இதில் பெயிண்டிங் பண்ணி வேறு லெவலில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷா ஹோட்டல் வச்சுக்கிறாங்க. அந்த ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எஃப் அது தம்பி சொல்ல காமிங்களா, அது FOOD வேறு லெவல் சொல்லலாம். திரும்பி நல்லா காமியா, FOOD. சில பேர் வந்து யோசிப்பாங்க அப்படி உட்காந்து என்ன சைக்கிள் இருக்குது என்னன்னு தெரியலன்னு. இந்த வீடியோஸ் பார்த்தோன்னே இதை பார்க்குறதுக்கே சில பேர் ஓகே நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் சுற்றி எல்லாம் பார்த்தாச்சு. மேலே பார்த்தீங்களா இல்லையா, காஃபி குடிய கப் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக வச்சு மேலே லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேமஸாக இருக்குது, ஃபேஸ்புக் வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது. வேறு லெவல் இருக்குது. இங்கே வந்தாவே அதை நோண்டிட்டு இருப்பாங்க. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், வாட்ஸ்அப் யூஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம், யூடியூப் கூட பார்ப்போம் நம்ம சேனலில். அது பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே வந்து யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோட்டல் உள்ளே பார்க்கும்போது ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. வேறு லெவலில் உள்ளே போய் பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குது சொல்லிட்டு. அதுக்குமே இன்னொன்று வச்சுருக்காங்க. இந்த பீங்காவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுமாதிரி ஒரு டைமண்ட் இருக்குது, அந்த செட்டப்பில் இருக்குது. இது ஒரு மான் கொம்புமாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கறதே அழகாக இருக்குது. இந்த பல்ப்ஸ்லாம் செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து லைட் போட்டு இந்த ஃபுட்டுக்கு வந்து FOOD அப்படி ஃபுட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்குண்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பாட்டில் அதை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இவங்க ஓனாக பண்ணியிருக்காங்க. இந்த ஓனருக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். அதெல்லாம் அது ரொம்ப முக்கியம். வரவங்க வந்து சாப்பிட்டு சும்மா போகாமல் அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்ணுன்னா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், வாங்க போவோம். உள்ளே போன ஒன்று வேறு லெவலாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அதே மாதிரி வெளியில் வச்ச மாதிரியெல்லாம் பிங்கர் நிறைய செட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹார்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இலையா மரத்து மாதிரி, மரத்து பக்கத்தில் லெவல் செட்டப்பே சூப்பராக இருக்குது. மீன் தொட்டி வந்து மெயினாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்குது. அந்த அரபின்னு சொன்னால் அதுவாய் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து நம்ம சாப்பிடும் போது வேறு லெவலில் தான் இருக்க போது. நான் வந்து அவங்க இங்கே என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அது இங்கே எப்படி வந்தோன்னா அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லா பிள்ளைங்க எனக்கு இப்போ நான் ஷா ஓட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே காமிச்சேன். பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு 4 ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே நான் ரிவ்யூ சொல்லும்போது உள்ளே என்ன சொல்லிட்டு வந்தேன்னா எல்லாமே இங்கே கிடைக்கும், எதுவுமே இல்லை மெனு கார்டு போட அப்படின்னு அப்படி தான் நான் நினச்சி உள்ளே வந்தது. இவர் தான் செஃப், இதெல்லாம் இவர் தான் பண்ணார். வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும் போது நீங்கள் மேலே பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் நேம் சொல்லுங்கம்மா. எங்கள் நேம் வந்து SK சூரஜ். உங்களுக்கு எந்த ஊர்? ஊர் வந்து கல்கத்தா. இப்போ எந்த ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாலில் தான். எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம். சும்மா சொல்லக்கூடாது. நான் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், செம்ம நீட்டாக பண்ணார். சான்சஸே இல்லை. அது வந்து எப்படின்னா ஒரு சிந்தில் செதறில் வேறு லெவலாக பண்ணார். எத்தனை வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க இதில்? எனக்கு வந்து ஒரு மொத்தம் 8 வருஷம் 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே ஷா ஹோட்டலில் வந்து எத்தனை வருஷம்? அது இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மக்களை வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. யார் வேணால் வேலைக்கு வருவா. ஆனால் 10 நாள் வருவாங்க, டென்ஷன் ஆகலாம், போனால் போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இவங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த ஹோட்டல் ரன் ஆகிறதுக்காக வெயிட்டாக இருப்பாப்புல. ஓகேவா? நிறைய ஹோட்டலில் பார்ப்பீங்க எல்லாம் ஹிந்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஹிந்தி உண்மையே தெரியாது. ஆனால் தமிழ் வேறு லெவலில் பேசுகிறேன். எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? இல்லை, இங்கே வந்து ஒரு எப்படி வேணால் 5 வருஷம் இந்த காரைக்கால் மட்டும் இருந்துக்கிறேன். அதனால தமிழ் கற்றுக்கி நல்லா புரியுது, பேசும். இந்த சீஃபை வந்து ஓனர் மாதிரி அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லா பெனிஃபிட்டாக அவங்க நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னா உங்களால் மட்டும்தான் முடியும். எல்லாருக்குமே நீங்கள் ஏங்கிறதா நீங்கள் மெயின் ஹெட்டை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க. பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. சார் இது நேம் சொல்லுங்கள் சார். இது வந்து உங்களுக்கு சிக்கன் பட்டியாலா. இது எப்படி எப்படி சார் பண்ணுறது? இது சாப்பிட்டு பார்க்குறேன், ஒரு டேஸ்ட் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம உள்ளே சிக்கன் இருக்கும், சிக்கனில் ஒரு மசாலா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் முட்டை பிளேன் ஆம்லேட் போட்டு அதுக்கு உள்ளே தான் நம்ம போடுறது. டேஸ்ட் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக சார். அந்த எக்கை பொறிச்சிங்க தெரியுமா, அங்கே தான் அங்கே நிற்கிது.
எப்படின்னா ஆம்லெட் இருக்கா அதெல்லாம் வந்து ஆம்லெட்னா ஆஃப் ஆயில் இருக்கும். இங்கே பொரிச்ச உடனே அது டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு. அதுக்கு மேலே சிக்கன் பெட்டினது வேறு லெவலில் இருக்குது. இது மெயினாக அமூல் இருக்கா அதை மிஸ் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்க எல்லாமே வந்து ஃபைனஸ்ல வந்து தான் போவோம் அமேசான். இதில் ஆல்ரெடி அமூலே இருக்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சேப்ப சார். இல்லை இந்த அமுல் வந்து இந்த கிரேவிக்கு நல்லா சென்ட்டாக நல்லா பக்கவாக இருக்கும். நான் அதோட மேட்ச் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம க்ளீன் போடுறாங்க. க்ளோஸ் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மெய்தீன் பண்டாரி பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதே டேஸ்ட் தான் இங்கே இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சார் அந்த பிரியாணி எப்படி சார் மிஸ் பண்ணி எப்படி பண்ணுறீங்க? இது பேர் இது இந்த சஹா ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. கறிக்கல் பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டா பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் இருக்கும். கண்டிப்பாக 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 சாப்பிட்டு பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது சார். சிக்கன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து எப்படின்னா அப்படி இந்த எடுத்துகிட்டு போகும்போது அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணிங்கிறது கன்ஃபார்மாக பண்ணிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. புரியல. ரைஸ் 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 பாஸ்மதி பாஸ்மதி வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் இருக்குது பார்த்துருவோம். கட்டோட முள்ளு தான் சைடில் அந்த அளவு வெந்திருக்கு. சூப்பராக சார் டேஸ்ட் அருமையாக இருக்கு. நான் சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அருமையாக அதில் இப்போ சாய் பண்ணி இருக்கு. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குங்க? ஏலக்காய் வருது. ரொம்ப வேறு லெவலுங்க. எல்லாமே வேலைக்காய் வந்து போட்டுருவாங்க. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே அது கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ எடுத்துட்டேன் அந்த அந்த சுவை இருக்குது பாருங்க. அது ஜாயின் பண்ணும்போது செம்ம லெவலாக இருக்குது. இது வந்து பால்லாம் மிஸ் பண்ணிங்க போல பார்த்தேன் நான். மில்க்கு முந்திரி பேஸ்ட்டு முந்திரி முந்திரி சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக செஞ்சுருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. இது நேம் சொல்லுங்கள் சார். இது இந்த அமெரிக்கன் சாப்ஸ். அமெரிக்கன் சாப்ஸ். ஓகே. இது வந்து நான் நூடுல்ஸ் தான் சார். அமெரிக்கன் நூடுல்ஸ் தான் இது. இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா முறுக்கு சாப்பிடும் போது முழுதும் எவ்வளோ முட்டை இருக்கா இது எரிச்சு விட்டீங்க பார்த்தா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு எப்படி அந்த இது டெக்கரேஷன் பண்ணீங்க? அது இப்படி நிறையா அந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஆமாம்மா. இது வந்து நம்ம சைனீஸ் போடுறது. ஆனால் இது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இது நார்மல் ஸ்வீட்டாக கொஞ்சம் லைட்டாக குளிப்போம் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குமா அந்த கிரேவி மசாலா அதேமாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நூடுல்ஸ்னால் வேறு மாதிரி இருக்கும். சாஸ் போட்டு முட்டை போட்டு கொடுப்பாங்க பொறிக்கி வச்சு அந்த மாதிரி இல்லாமல் இது மேலே முட்டையை வச்சு அது மேலே பொறிச்சு இது உள்ளே வந்து சிக்கன் கறி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது என்னென்ன இருக்குது சார்? இல்லை மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, ப்ரான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. சொல்லுங்கள். எக் இருக்கும். எக் இதோ மேலே இருக்குது. இந்த க்ளோஸ் காமிப்பீங்க. க்ளோஸா இது வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சின்ன பொருள்லாம் வந்தால் ரொம்ப ரசிப்பாங்க. சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வேறு லெவலில் சாப்பிடுவோம். ஓகேவா? இந்த முழுமுழுன்னு அழகாக இருந்துச்சு. இந்த எக்கு முழுமுழுன்னு இருந்துச்சு. வேறு டேஸ்ட் செம்ம லெவலு. ஆஹா அருமையாக இருந்துச்சு. இது ஸ்டைலாக இருக்கீங்க. இது என்ன இப்படி இல்லை சும்மா நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன். வேறு லெவலாக இருக்கீங்க. ஒரு எப்படின்னா சூப்பர். இது வந்து உங்களுக்கு ஃபேமஸ் அது? ஆமாம் ஃபேமஸ் இது. ஓகே ஓகே. ஷா ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நேயர்கள் எல்லாமே வந்து வியூஸ் எல்லாமே
சப்ஸ்கிரைப் எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடணும் ஷாக்கு. நான் டிஸ்கஸில் இந்த ஹோட்டலில் நம்பரை கொடுக்குறேன், லொக்கேஷன் கொடுக்குறேன். கரெக்டாக ஷேர் பண்ணனா வெளியூர்லேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் சிக்னல் மெயின் சிக்னல் கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நான் போகிற டிஸ்கஷனில் நீங்கள் பார்த்தாவே நீங்கள் கரெக்டாக வந்துடலாம். ஓகேவா? நான் கூகுள் அட்ரஸ் போடுறேன், கண்டிப்பாக வாங்க. நான் டீடைல்ஸ் முன்னாடி சொல்லிட்டேன், முன்னாடி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து தட்டி விட்டிங்கன்னா காரில் உட்காரமா போட்டு டப்பாலும் வந்து இங்கே இறக்கி விட்ருவோம். வேறு லெவலில் இருக்கும். வருவாங்க சார் கண்டிப்பாக. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை தான் பேசுவாங்க ஹீரோ மாதிரி. ஓகே, தேங்க்யூ. பாய்.